அருமை இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர இருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் நம்ம இன்றைய காலகட்டத்தில் நாம் இன்றைய வாழ்க்கைக்காக வாழுகிறோமா அல்லது இன்றைய வாழ்க்கைக்காக வாழ்வது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பின் கீழே உங்களோட நான் சில வசனங்களை பகிர இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதபிக்கப்பட்டத்தக்கவர்கள், அதாவது பரிதாபத்துக்குரியவர்கள். அப்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம் நமக்கு சொல்லுது இம்மைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய இந்த தற்காலிக உலக வாழ்க்கைக்காக நம்ம கடவுளை தேடுவோம். அப்போ கடவுள் இன்றைக்கி நாம் நிறைய சில தவறுகள் செய்கிறோம். எனக்கு பேர் புகழ் வேணுன்றதுக்காக, ப்ரொமோஷன் கிடைக்கணுன்றதுக்காக கடவுளை தேடி போகிறோம். ஆனால் பைபிளில் அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைய இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்துடைய காரியங்களுக்காக, இப்போது நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு எக்ஸாமுக்கு நான் பாஸ் பண்ணணும், அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க் கொடுங்க, எனக்கு நான் பாஸ் ஆகணும். அப்போது என்னுடைய காரியத்துக்காக மட்டும் நான் கடவுளை தேடாமல், என்னுடைய காரியத்துக்காக மட்டும் நான் கடவுளை தேடும் பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சுயநலமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கை இப்போது 60-70 இந்த ஆண்டுகளுக்குள்ளே தான் நம்மளுடைய உலக வாழ்க்கை இருக்கும். நம்ம 100 வயது வரைக்கும் வாழப்போகிறவர்கள் அல்ல. ஆனாலும் இந்த 60-70 ஆண்டுகளுக்குள்ள நம்ம வாழப்போகிற இந்த தற்காலிக சில ப்ரொமோஷனுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும், எனக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த தற்காலிக தற்காலிக சந்தோஷம், எனக்கு தற்காலிகமான இந்த ஒரு 60-70 வருஷம் நான் வாழப்போகிறேன் இந்த பூமியில், இந்த வாழ்க்கையே எனக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் இதுக்காக நான் கடவுளை பிடிச்சிக்கிட்டு, இதுக்காக நான் கடவுளை தேடினா அப்போ பரிதாபம் யாருக்கு? நமக்கு தான் வரும் பரிதாபம். அப்போது பைபிள் என்ன சொல்லுது? கடவுளை நம்ம வேண்டலாம். எதுக்காக வேண்டலாம்? இப்போது நமக்கு எனக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கணும், அதுக்காக நான் கடவுளை தேடினேன்னா அப்போ என்ன மாதிரியான பரிதாபத்துக்குரியவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாதுன்ட்டு தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்போது இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்காக பைபிள் என்ன சொல்லுது? தற்காலிகமான உலகம் தான் இது, நிரந்தரமான உலகம் அல்ல. இங்கே நாம் வாழுகிற ஒவ்வொருவரும் நிரந்தரமானவர்களும் அல்ல. இந்த பூமியில் 70 வயது வரைக்கும் முடிந்த அளவுக்கு வாழ்வோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில் தொடருமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்கவுங்க செய்த நன்மைக்கும் அவங்கவுங்க செய்த தீமைக்கும் தக்க பலன் வருது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் பிரிப்பார். 2 கூட்டத்தினராக பிரித்து, இந்த 2 கூட்டத்தினரில் யார் அவருக்கு உண்மையாக, அவருக்கு பிரியமாக வாழறாங்களோ அந்த ஒரு கூட்டத்தை அவர் எடுத்துக்குவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சொற்படி நடக்காமல், தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து அக்கிரமம் செஞ்சு, அநியாயம் செஞ்சு, தவறுகள் செஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு சரியான தண்டனை அன்று கிடைக்கும். அதுதான் நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஒவ்வொருத்தருடைய நன்மைக்கும் ஒவ்வொருத்தருடைய தீமைக்கும் கணக்கு நாம் கொடுக்க வேண்டும். யாருக்குன்னா, நம்மளை உண்டாக்கின கடவுளுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்போது இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் நம்ம வாழறோன்றது பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு. இப்போ இந்த தற்காலிக வாழ்க்கை,
70 வயசு நம்ம வாழ போகிறோம். இந்த 70 வயசில் நம்ம வாழுவதற்காக நம்ம வந்து அதுக்காக எனக்கு கடவுள் போதும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. இப்போ நான் வந்து படிக்கிறேன், நான் நல்ல மார்க் எடுக்கணும், நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நான் வேண்டுறேன்னா, அதுக்காகவே தான் நான் கடவுளை விழுந்து விழுந்து தேடுறேன். வேற ஒரு நோக்கத்துக்காக நான் கடவுளை தேடல. ஏதோ இப்போ வாழ்ந்தா போதும். அதுக்கு எனக்கு கடவுள் உதவி செஞ்சா போதும். எனக்கு நல்ல ஒரு வழி தரக்க எனக்கு கடவுள் வந்து உதவி செய்யணும். அந்த நோக்கத்தில தேடும்பொழுது தான் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபத்தில போய் முடியும் நம்ம நிலைமை. ஏன்னா, இந்த வாழ்க்கை இந்த 60, 70 வயசு வாழறது தான் வாழ்க்கைன்றது பைபிள் சட்ட பிரகாரம் அப்படி ஒண்ணும் இல்லவே இல்ல. ஏன்னா, இந்த பூமியிலே நம்ம வாழணும்னு இருந்ததுன்னா, ஏன் நம்மளுக்கு வந்து பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜீவ கிரீடம்னு சொல்லி பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். மரண பரியந்தமும் உண்மையா இருக்கணுமா. கடைசி வரைக்கும் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட்டா ஹெவன்ல பரலோகத்தில நமக்கு கிரீடத்தை இயேசு கிறிஸ்து தருவாராம். க்ரவுன். அந்த கிரீடம் வந்து ரொம்ப பிரகாசமான கிரீடமா இருக்குமா. அது மட்டும் இல்ல, 3 காரியங்கள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் எதை நோக்கி ஓடுகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி ஓடுகிறது? எதற்காக நம்ம இந்த பூமியில பொறந்தோம்? நெறைய வாட்டி நமக்கு இந்த கேள்விகள் வரலாம். எதுக்காக நான் பொறந்தேன்? இவ்வளோ சூழ்நிலை எனக்கு எதிரா இருக்கு. ஆனா நான் ஏன் பொறக்கணும்? எனக்கு என்ன நோக்கம்? ஏன் திடீர்னு நான் இந்த பூமியில ஒரு ஆக்சிடென்டலா நான் வந்தேன்? அப்படின்ற கேள்வி உங்க அநேகருக்கு இருக்கும். அத நம்ம பார்த்துரலாம் பைபிள் என்ன சொல்லுதுன்னு. நம்மளுடைய ஓட்டம் அந்த பரலோகத்தை நோக்கி ஏதோ ஒரு நோக்கத்தில் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஏதோ நான் வந்து இங்கே பிறக்கணும், இந்த ஏரியாவில் பிறக்கணும், இந்த இடத்துல பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வரலை. நானே சொல்லாமல் தான் பிறந்தேன். யாரோடைய அனுமதி, அதாவது கடவுள் என்னை கொண்டு வந்தார். கடவுள் எனக்கு இந்த இடத்த கொடுத்தார். கடவுள் எனக்கு நிறைய காரியங்களை நியமனம் பண்ணி கொடுத்தார். ஆனால் எனக்கே வந்து ஏன் நம்ம வந்தோம், எதுக்கு நம்ம பிறந்தோம், என்ன நோக்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் பிற்காலத்துக்கு தான் நம்மளே யோசிக்க தோணுது. ஒரு ஒரு காரியமே இல்லாமல் நம்ம பிறந்திருக்கோமே, எதுக்கு சொல்லிட்டு நம்ம பிறந்திருந்தாலும் ஓகே, இதுக்காக வந்தேன். நமக்கு வந்து நம்மளுடைய பிறப்பு வந்து கடவுள் வந்து நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் நான் உன்னை ஆக்கப் போகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கடவுள் நம்மளை இந்த பூமியில் பிறக்க வைக்கல யாரையும். எல்லாரும் ஒரு எல்லாரும் வந்து தெரியாம தான் நம்ம இந்த இடத்துல பிறக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பிறக்கிறோமா? இல்லை. தெரியாம தான் ஒரு இடத்துல வரோம். தெரியாம தான் வளர்றோம். சூழ்நிலைகள் மாறுது, காரியங்கள் மாறுது. அப்போது பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர். ஆனால் அவர் வந்து சொல்ல மாட்டார். ஆனால் காலம் அவரை தேட தேட, கடவுளை தேட தேட நமக்கு வந்து புரிய வரும் ஒவ்வொரு காரியங்களும். ஓ! அப்போது நம்ம இந்த காரியத்துக்காக கடவுள் நம்மளை உருவாக்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம எதை நோக்கி ஓடுகிறோம், நம்மளுடைய காரியங்கள் என்னன்றத இப்போ நம்ம வசனத்தின் மூலயமா பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை வந்து பவுல் என்கிற ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு மனுஷர் சொல்கிறாரு. நான் இயேசு கிறிஸ்துவை இன்னும் நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்தது. என்னுடைய படிப்பு எனக்கு மிகப்பெரிய லாபமாக இருந்தது. என் குடும்பம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் சொந்த பந்தம் எல்லாம் எனக்கு லாபமாக இருந்ததை நான் தூக்கி போட்டுட்டு கடவுளுக்காக, கடவுள் சேவையை செய்யணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 9வது வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயாதீன
உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்த பவுல் ஐயாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நான் பர்ஃபெக்ட், நான் சட்டதிட்டங்கள் படிச்சிருக்கிறேன், நான் ஆன்மீகத்தையே கரைச்சி குடித்தவன் அப்படின்ற ஒரு மேன்மை அவருக்குள்ளே அந்த பெருமை இருந்தது. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்துவை இவர் தான் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டாரோ, இவர் சொல்கிறாரு, என்னுடைய சுய நீதியில் நான் இவ்வளோ நாள் பர்ஃபெக்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீதிமான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் செய்கிறது சடங்காச்சாரங்கள் எல்லாம் சரியாக செய்கிறேன், கரெக்டாக கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்கிறேன். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நிமித்தம். அப்போது என்னுடைய நீதி நியாயமெல்லாம் அழுக்கான கந்தன்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போது பைபிள் சொல்லுது, நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, உங்களுடைய சடங்காச்சாரங்களால் இப்போ நம்ம நினைக்கலாம், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் கடவுள் முன்னையும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், மனுஷங்க முன்னாடியே பர்ஃபெக்டாக இருக்கேன். ஆனால் கடவுளுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது என்னுடைய சுத்தமோ, நான் வாழற வாழ்க்கையோ, இல்லை நான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு செய்கிற ஒவ்வொரு செயலோ அது கடவுளுக்கு பிடிக்கலை. அவருடைய பார்வையின்படி பார்க்கும்பொழுது நான் பாவியாக தான் இருக்கிறேன். நான் நல்லவனாக மாறலை. கடவுளே என்னை பாராட்டுற அளவுக்கு நான் மாறலை. ஆனால் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவினுடைய நீதி எப்போ நான் சரியில்லை, என் ஆண்டவர் தான் பர்ஃபெக்டான ஆள், அவர் எனக்குள்ளே வேலை செய்யணும்னு அவர் எப்போ தன்னை தாழ்த்தி கடவுளை தான் வாழ்க்கையில் ஏற்றுக்கிறாரோ இயேசு கிறிஸ்துவை, அப்போவே பாருங்கள் என்னுடைய நீதி இல்லை. நான் இவ்வளோ நாள் நான் பர்ஃபெக்டாக வாழறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சுயமாக. எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ அவருடைய நீதியில் தான் நான் வாழறேன். அப்போது அவர் என்ன நீதிமானாக மாற்றுறாரு, என்ன பர்ஃபெக்டான ஆளாக மாற்றுறாரு. நான் பர்ஃபெக்டாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம எல்லாரும் யோசிக்கணும், நம்ம பர்ஃபெக்டாக இல்லையான்றதை விட நம்ம யாரும் பர்ஃபெக்ட் இல்லைன்றது பைபிளோடைய ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருடைய நீதியை சார்ந்து வாழறோம், யார் நம்மளை நீதிமானாக மாற்றுறாரு, யார் நம்மளை பரிசுத்தமானாக மாற்றுறாரு, அவரை சார்ந்து வாழற பொழுது தான் அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குது. அதான் பவுல் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் நஷ்டம்னு தூக்கி போட்டுட்டேன். ஏன்னா கடவுளுக்கு ஒரு சேவை செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தினால அந்த பவுல் ஐயாவோடைய வாழ்க்கை கடவுளை தேடுறவங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவங்க மேலே ரொம்ப கடுப்பாக இருந்த அந்த பவுல் என்பவர் இப்போது நான் ஆண்டவருக்காக தான் சேவையே செய்ய போகிறேன், இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கை, அவருக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு லாபமாக இருந்ததை எல்லாத்தையும் நான் நஷ்டம்னு தூக்கி போட்டுட்டு எனக்கு வாழ்ந்தால் இவரோட தான், வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசு கிறிஸ்துவோட தான் வாழ்வேன், இயேசு கிறிஸ்துவோட தான் சாவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ வைராக்கியமாக அந்த மனுஷன் ஊழியம் செய்கிறாருன்னு பாருங்கள். இது கட்டுக்கதையே இல்லை, பைபிள்லேருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது முந்தைய மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்தது, கடவுள் 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 பக்தி அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் கடவுளுக்கு என்று என்ன செஞ்சார்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறபொழுது அவருக்கு ஒரு விதமான வெறுப்பு இருந்தது, இப்படிப்பட்டவங்கள கொலை செய்யணுன்ற வெறுப்பு இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி கடவுளோட அவருக்கு ஒரு ஐக்கியம் வந்தது, அந்த உறவு வந்தது கடவுளோட. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைகள் மாறுது. அதுக்கு முன்னாடி எதிராளியாக இருந்தார். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. இயேசுவை பற்றி பேசக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொண்டு போய் ஏற்றி சட்ட பிரகாரமாக எல்லாரையும் கொலை செய்த அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கை பின்மாட்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் சந்தித்து அவருடைய வாழ்க்கையை தலைகீழ மாறிடுச்சு. இப்போ நான் இயேசுவுக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு அவர் பைபிளில் எழுதியிருக்கார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தில் தான் போய் முடியுது. அப்போ நம்மளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்ல. அதை தான் ரெண்டாவது கேள்வியாக உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். நாம் பிறந்த வளர்ந்த நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம பிறந்தோம்? எந்த நோக்கத்துக்காக வளர்கிறோம்? சரி, கடவுள்ன்றதை விட நமக்கே ஒரு இது இருக்கும். இந்த வானம் பூமி யார் உருவாக்கினா? இந்த கடல் எப்படி வந்தது?
இந்த பார்க்குற பொருளெல்லாம் யார் உண்டாக்குனா? சரி, நானே எப்படி வந்தேன்ற ஒரு கேள்வி, புதுமையான கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஆனா, அதுக்கான நோக்கம் நமக்கு தெரிய வேண்டாமா? பைபிள் சொல்லுது, நம்மள எதுக்கு கடவுள் உண்டாக்குனாரு? எதுக்கு வந்து மனுஷன இந்த பூமியில உண்டாக்குனாரு? எதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்? அப்படின்ட்டு மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, கடவுளை சேவிக்க வேண்டுமென்று சொல்லி, பக்தி உள்ள ஒரு சந்ததி வர வேண்டுமென்று சொல்லி, கடவுள் ஆதாமை ஒரு மனுஷனாக உண்டாக்கி, அதுக்கப்புறம் விலா எலும்பெடுத்து மனுஷிய உண்டாக்குறாரு. அப்போ ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, இது கடவுளுடைய தீர்மானம். ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்கணும். அவன் வந்து இந்த காரியங்களெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாம, தேவன் வந்து சிஸ்டமேட்டிக்கா ஆதாம உண்டாக்கும்பொழுது, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். அப்போ மனுஷன ஒருவன தான் படைச்சாரு. அவர் என்ன கடவுள் எந்த நோக்கத்தில படைச்சாருன்னா, தன்னை ஆராதிக்கணும். அதாவது க தெய்வ அ கடவுள் வந்து மனுஷன உருவாக்குன நோக்கமே, அவர ஆராதிக்கவும், அவரோட வாழவும், அவருக்கென்று ஒரு பெரிய சந்ததி வரணுன்றதுக்காக கடவுள் ஆதாமை உருவாக்கினார். மனுஷன உருவாக்குன நோக்கம் அதுதான். அப்போ இன்றைக்கு நாம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய நோக்கத்தை சார்ந்து இருக்கா? இல்ல நம்மளுடைய இப்போதைக்கு எனக்கு நல்லா இருந்தா போதும். இப்போதைக்கு கடவுள் என்ன ஆசீர்வாதமா பணத்தில, புகழ்ல, பேர்ல எனக்கு வந்து நான் ஒரு 2 வீடு, ஒரு கார் இருந்தா எனக்கு அது போதும். இதுக்கு தான் நான் கடவுள தேடுறேன். எனக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு ஒரு திட்டமும் இல்ல. எனக்குன்னு என்ன திட்டம் இருக்கு? வந்தோம், வாழ்ந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா கல்யாணம் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். ஆ எனக்கு நல்ல குடும்பம் ஒண்ணு அமையணும். நல்ல ஒரு ப்ரமோஷன் இருக்கணும். நான் நல்லா வளரணும். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய குறுகிய எண்ணமா இருக்கே தவிர, அதுக்கும் மேல ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? இந்த பூமியில நான் வந்ததுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? அப்படின்ற ஒரு காரியம் இன்னைக்கு நம்மகிட்ட அநேகர் இல்ல. எனக்கு வந்து நல்லது நடந்தா போதும். அதுக்கு தான் நான் கோயில் கோயிலா போறேன். எல்லா சாமியும் தேடுறேன். ஆனா ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது. அந்த நல்லது நடக்கணுன்ற ஒரு காரியத்துக்காக மட்டும் கடவுள தேடக்கூடாது. பைபிள் சொல்லுது, அதுக்கும் மேல நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. பரலோகம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த பூமியில 60, 70 வயசு வரைக்கும் நம்மளுடைய கஷ்டம் இருக்கும். நமக்கு பல போராட்டங்கள் இருந்தாலும், அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தரப் போறார். நாம் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை தரப்போறார். அந்த வாடாத ஜீவ கிரீடம், அந்த கிரீடத்துல நட்சத்திரங்கள் இருக்கும். பிரகாசமான ஒளி இருக்கும் அந்த கிரீடம். அப்படிப்பட்ட கிரீடம் ஒரு ஒரு பாராட்டு. தேவன்கிட்டேருந்து நம்ம ஒரு பாராட்ட வாங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அநித்தியமான, இந்த பாவமான இந்த உலகத்தை அதிகம் நம்ம நாடாம, இம்மைக்காக மாத்திரம், அதாவது இப்போதைக்கு எனக்கு நன்மை செஞ்சா, அதுக்கு கடவுள் எனக்கு தேவை. இப்போதைக்கு எனக்கு நல்லது நடந்தா போதும். மற்றபடி எனக்கு கடவுளுக்கும் எனக்கும் அதுக்கு மேல எனக்கு வந்து அவ்வளோ டீப்பான இதுவெல்லாம் இல்லங்க. நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லது நடந்தா போதும். என் கஷ்டம் தீர்ந்தா போதும். அதுக்கு தான் நான் கடவுள தேடுறேன். அப்படின்னா, நீங்க தான் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். ஏன்னா, பரலோகம் இந்த பூமியோட நம்ம வாழ்க்கை முடிய போறதில்ல. அப்படி முடிஞ்சுதுன்னா, சரி நம்ம கடவுள வந்து நல்லா நான் இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், எனக்கு நல்ல ஒரு பணம், காரு, பேர், புகழ் அ கிடைக்கணும் அப்படின்றது வந்து வாழ்ந்துக்கலாம். ஆனா, நமக்கு வந்து இது வாழ்க்கையே நிரந்தரம் இல்ல. இதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நமக்கு இருக்கே. அப்போ நம்ம எப்படி வந்து இப்போதைக்காக வாழ முடியும்? ஏன்னா, இது வந்து தற்காலிகம். இந்த 70 வயசு, 70 ஆண்டுகள் நம்ம எத்தனை வருஷம் வாழ்வோன்றது ஒரு தற்காலிகமான நிலையா இருப்பதனால, அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. சாகாத ஒரு வாழ்க்கை. எப்பவுமே வாழப்போற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் வருது. அப்போ நம்மளுடைய நோக்கமெல்லாம் எதை நோக்கி இருக்கணும்னா, அந்த அழியாத அந்த கடவுளோட வாழுகிற அந்த வாழ்க்கை. கடவுளோட மட்டும் வாழறோன்றது இல்ல. அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். அவரோட சேர்ந்து நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட மரித்தவங்க, ஏசப்பாவ ஆண்டவரா ஏத்துக்கிட்டு உண்மையா வாழ்ந்தவங்க எல்லாரையும் நம்ம அங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அங்க வந்து பாவம் இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, இப்படிப்பட்ட போராட்டங்கள் அங்க இல்லவே இல்ல. இந்த பூமியில நம்ம எவ்வளோ போராடுறோம்.
குடும்பத்தில் சண்டை வருது, நிறைய பேர் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் பரலோகத்தில் இப்படிப்பட்ட குடும்பமோ இப்படிப்பட்ட உறவுகளோ, ஏன் அங்கே கல்யாணன்றது ஒன்று இல்லவே இல்லை. எல்லாரும் தேவ தூதர்களைப் போல் இருப்பீர்கள் என்று வேதத்தில் இருக்குது. கல்யாணம், காதல், சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், பகை, விரோதம், இந்த காரியங்கள் இந்த பூமியில் பார்க்குற எந்த கெட்ட விஷயமும் அங்கே இருக்கவே இருக்காது. அப்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் போய்க்கொண்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இப்போதைக்கு கடவுளை தேடினா போதும், எனக்கு இப்போதைக்கு நான் நல்லா இருக்கணும், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், என்னை எதிர்த்தவங்க எல்லார் மத்தியிலும் நான் வந்து கெத்தாக போகணும் காரில். இப்படி தான் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கே தவிர, ஆண்டவரே ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி, கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமாக நாங்கள் வாழறோம், ஒற்றுமையாக நாங்கள் வாழறோம், இது போதும் ஆண்டவரே. உங்கள் பரலோகத்தில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எனக்கு இந்த அநித்தியமான உலகம் வேணாம், அந்த என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கிற அந்த உலகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நிறைய பேர் ஏசாமியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஆனால் ஏசாமி சொல்கிறாரு, இந்த தான் வாழ்க்கைன்னு இல்லைப்பா, இதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது மறு ஜென்மமும் இல்லை, மறுபிறவியும் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு முறை நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோம் மனுஷனாக, அதுக்கப்புறம் மறிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது, கடவுளோட சந்தோஷமான அந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து வந்து அதை நோக்கி பாருங்கப்பா, இப்போது இருக்கிற இந்த 70 வருஷ வாழ்க்கைக்காக, 80 வருஷ வாழ்க்கைக்காக நீங்கள் குடும்பத்தில் சண்டை போட்டுக்காதீங்க, உங்களுக்குள்ள எரிச்சலோ பகையோ வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இந்த 70 80 வயசில் நம்ம வாழ போகிற இந்த கொஞ்ச நாட்களில் பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் ஊக்கமாக அன்பு செலுத்துங்கள். அன்பு தான் இன்றைக்கி இல்லை, அன்பு தான் இல்லை. அது வந்து ஃபோனில் விசாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வந்து நேரில் விசாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு உதவி செய்கிற காரியமாக இருக்கட்டும், இன்றைக்கி அன்புன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது மனிதர்கள் மத்தியில். குடும்பத்துலேயும் இது பார்க்கலாம். வெளியிலன்னு இல்லை, ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே அன்பு குறைந்து கொண்டே வருது. ஒரு சிலர் அன்புக்காக ஏங்குறாங்க, ஆனால் அந்த அன்பு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே இருக்குது, சொத்து சுகம் வசதி எல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு கேட்க ஒருத்தரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட ஒருத்தரும் இல்லை, நீ எப்படி இருக்கிற சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை, எதுவுமே தேவையில்லை, எனக்கு அந்த 2 வார்த்தை கூட போதும் ஆறுதலுக்கு அப்படின்னு இன்றைக்கி அன்புக்காக ஏங்குறவர்கள் அநேகர். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் விரோதியை சிநேகின்னே சொல்லியிருக்காரு, விரோதியாக கூட இருக்கட்டும் அன்பாக இருந்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு இந்த அன்பு செலுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அன்புன்றது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை லவ் பண்ணுறாருன்னா, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், அவருக்கு விரோதமாக எத்தனையோ முறை பாவம் பண்ணிட்டேன், ஆனாலும் என்னை விடாப்பிடியாக நேசிக்கிறாரு. உன்னை நான் விடவே மாட்டேன், உன்னை நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன், விடாப்பிடியான ஒரு அன்பில் அவர் நிற்கிறாரு. அப்போது அவர் தான் சொல்கிறாரு, நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் மற்றவர்களை நேசியுங்கள். இப்போது இந்த குறுகிய 80 70 வருஷத்தில் நம்ம என்ன மிகப்பெரிய ஒரு ஆறுதலை நம்ம தரப்போகிறோன்னா, அன்பு என்கிற அந்த மருந்து தான். அந்த அன்பு நீங்கள் செலுத்தும் பொழுது இந்த 70 80 வருஷ வாழ்க்கைக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். பரவாயில்ல, எனக்கு நான் அன்போடு எல்லாருக்கிட்டையும் வாழ்ந்திருக்கேன், என்னை எல்லோரும் நேசிச்சிருக்காங்க, நான் எல்லாரையும் நேசிச்சிருக்கேன், நான் யாரையும் விட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு 80 வருஷ வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் இதே இந்த 80 வருஷத்தில் சண்டையும், நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படி பேச மாட்டேன், எல்லாம் என் காலில் வந்து விழணும், எல்லாம் வந்து நான் செய்கிறது தான் அப்படின்ற ஒரு எகத்தாளம், ஆணவம், அதாவது தேடி வந்தால் பேசுவாங்க, அந்த மாதிரியான எண்ணமும் கர்வமும் ஈகோவும் இருக்கக்கூடாது.
அதுதான் பைபிள் சொல்லுது. இருக்கும் கூடுமானம் வரையிலும் முடிந்த அளவுக்கு எல்லாரோடையும் சமாதானமா இருங்கன்னு பைபிள் சொல்லுது. யாருக்கிட்டயும் சண்டை போடாதீங்க. கூடிய வரையிலும் சமாதானமா இருங்க. சமாதானம் ஒன்று தான் மருந்து. அன்பு ஒன்று தான் மருந்து. ஏன்னா, பணம் காசு கூட குடுத்து ஹெல்ப் பண்ணா, அது இன்னைக்கு மறந்துருவாங்க. நாளைக்கு வந்து அவன் உதவியே செய்யலன்னுவாங்க. ஆனா அன்பு மட்டும் என்னைக்குமே நீங்க இன்னைக்கு செலுத்தினாலும், இல்ல நாளைக்கு நீங்க அன்பா மற்றவர்கள விசாரிச்சாலும், அது என்னைக்கும் பேசப்படும். நீங்க செத்தாலும், அவங்களா? அவங்க நல்ல கேரக்டர்ப்பா. அவங்க விசாரிச்சாங்க. அந்த மாதிரியான அன்ப பார்க்க முடியல. அவங்க எனக்கு எதுவும் செய்யலனாலும், "எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?" இந்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதல தரும் அப்பப்போ. அந்த அந்த மாதிரியான ஒரு நல்ல பெயர் நீங்க சம்பாதிக்க விரும்புறீங்களா? கெட்ட பெயர் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனா நல்ல பெயர் சம்பாதிக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "ஊக்கமாக அன்பு செலுத்துங்கள்." ஊக்கமாக ஒருவருக்கொருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். என்கிட்டயும் அநேக குறைகள் இருக்கலாம். உங்ககிட்டயும் அநேக குறைகள் இருக்கலாம். ஆனா, ஒருவருக்கொருவர் பேசி, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணுமா? புத்தினா என்னது? இப்ப நான் வந்து கரெக்ட்டா இருக்கிறேன். நீங்க போற பாதை சரியில்லன்னா நான் சொல்லணும். நீங்க பண்றது சரியில்லன்னு. அதேமாரி நான் போற பாதை சரியில்ல, நீங்க பேசுறீங்கன்னா, அப்போ நீங்க என்ன வழி நடத்தணும். அப்போ பைபிள் சொல்லுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க. கூடிய வரையிலும் சமாதானமா இருங்க. ஆனா நம்ம சமாதானமா இருக்கிறோமா? எவ்வளோ சமாதானமா இருக்கணும்னு முயற்சி செஞ்சாலும், ஒற்றுமையாக இருக்கணும், பிரிவினை, பேசாம அ நம்ம அப்படி இருக்கிறோமா? சண்டைகள் வருது. 2 மாசம், 1 வருஷம், 10 வருஷம் ஆனாலும் பேசாம இருக்கிறாங்க சில குடும்பத்தில. சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐக்கியம் இல்ல. சுத்தமான ஒரு அன்பு இல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்பா இருக்கிறது தான் அவர் நமக்கு வைத்திருக்கிற பிரதானமான கட்டளை. அன்புன்ற ஒரு காரியம் நமக்குள் வரும்பொழுது, இந்த இச்சையோ, இன்னைக்கு இருக்கிற இந்த விபச்சாரமோ, வேசித்தனமோ வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அன்பு ஒருவர் செலுத்தும் பொழுது, பாவம் அவங்க செய்ய முடியாது. ஆனா அன்பு இல்லாத பட்சத்தில தான் பாவம் செய்கிறார்கள். அந்த அன்பு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுது, அந்த அன்பானது அவனை நல்வழிப்படுத்துமே தவிர, அவன தீய வழியில கொண்டு போய் ஒரு நாளும் விடாது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்பு என்கிற அந்த மருந்தினால தான் இந்த 80 வருஷத்த நம்ம வாழ்க்கைய ஓட்ட வேண்டும். இந்த 80, 70 வருஷம் வாழற வாழ்க்கைய அன்பு என்கிற மருந்தால தான் அநேகர நம்ம காயத்த ஆற்றுகிறவர்களாக இருக்கணுமே தவிர, நீ குற்றவாளி, நீ தப்பு செஞ்சவன், நீ கொலைக்காரன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை புண்படுத்துவது வந்து அன்பு செலுத்துவதல்ல. நான் பெரிய பர்ஃபெக்ட்டு, நீ பர்ஃபெக்ட்டா அப்படின்னு தன்னை மேன்மைப்படுத்தியும், மற்றவர்கள தாழ்த்தியும் பேசுவதான அந்த குணம். அப்போ இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறோமா? விசாரிக்கிறோமா? யார்கிட்டனா நீங்க சண்டை போட்டிருக்கீங்களா? இல்ல பேசாம முறுக்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா, இந்த உலகம் 80 வருஷம் தான் நம்ம வாழப்போற இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள அநேக பிரிவினைகள், அநேக சண்டைகள், அநேக பிரச்சனைகள் வந்தாலும், இதையும் தாண்டி நம்ம அன்போட கடைசி வரைக்கும் பிரியாம அந்த பரலோகத்தில போய் சேருறோமா? இல்ல நான் சண்டை போட்டுட்டு, நான் வந்து கரெக்ட்டு, நான் செஞ்சது, அவன் செஞ்சது தப்பு, இல்ல மற்றவர்களை நோகடிக்கிற மாரி நாம ஏதாவது பேசியிருந்தாலோ, இன்றைக்கே நாம் நம்மளுடைய தவறை உணர்ந்து சமாதானமாய் வாழ்வோம். சமாதானத்துக்கு தான் கடவுள் நம்மள அழைக்கிறாரு. சண்டை போடுங்கன்னு சொல்லி அவர் எங்கேயும் சொல்லல. கூடியமானம் வரையிலும் சமாதானமா இருக்கணும். அப்போ இந்த பூமியில கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. யாருக்கும் நோக்கம் இல்லாம இல்ல. அந்த நோக்கத்தின் பாதையில நம்ம போகணும்னா, நம்ம கடவுளோட ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்? எனக்கான வழி என்ன? நான் எதுக்காக இந்த பூமியில வந்தேன்ற இந்த 3 கேள்விகள நம்ம கடவுளோட வைக்கும்பொழுது, நிச்சயமா அந்த பதில் கடவுள் நமக்கு கொடுப்பார். இந்த வேத வசனத்தின் மூலியமாக தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.